ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சண்டே ஸ்பெஷல் காலையிலேயே எப்பயுமே கேட்பாங்க இட்லி கறி குழம்பு வச்சு கொடுன்ட்டு. சரி அதனால் காலையிலேயே சிக்கன் வாங்கிட்டு செஞ்சு கொடுத்தேன். சரி கொஞ்சம் சிக்கன் மட்டும் எடுத்து வச்சு பொரிக்கிறதுக்கோசம் எடுத்து வச்சேன் 65க்கு. சரி அதை வச்சுட்டு பொரிச்சோன்னா குழம்பு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சரி 65 பிரியாணி மாதிரி செஞ்சுருவோம் நம்ம செய்கிறது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எப்பயுமே செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இதை கடைசி சாதம் நல்லா வெந்த பிறகு அதை போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி செஞ்சேன். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி பண்ணேன். அதில் கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்து வச்சு இவ்வளோ 65 போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதையும் சரி 2 போட்டு பொரித்து கொடுத்தேன். நல்லா தான் இருந்துச்சு. சரி சாதம் அது நல்ல சாதம் நம்மளுக்கு சாதமாக வரும்போது பிரியாணி ரெடியாகி ஒரு அரை வேக்காடாக இருக்கும் போது மட்டும் நம்ம அந்த 65 போட்டு டம் போடணும். எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு தான் இருந்தேன். கடைசி டைமில் கொஞ்சம் என்ன பண்ணேன்னா டம் போடாமல் நான் குக்கர் விசில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசிலாம் போட்டு நல்லா அந்த சாதம் வரும்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற 65 போட்டு கொஞ்சம் அப்படியே மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்போயே பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருந்தது. சாதம் நல்லா கொஞ்சம் வெந்துட்டு இருந்தது. நான் என்னென்ன பண்ணேனே எனக்கே புரியாமல் அதை மூடிட்டு இருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா லைட்டாக அடி பிடிச்சிருந்தது சாதம். ஆனால் டேஸ்ட்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணியாக செஞ்சுருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். சரி இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சாதம் அடி பிடிச்சிருச்சு, அவ்வளோதான். எனக்கு எப்பயுமே சாதம் அடி பிடிச்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு சாப்பாடெலாம் நல்லா இருந்தது. அப்படியே அந்த தண்ணி இல்லாததுனால அடியில் இருக்க சாப்பாடு மட்டும் அப்படியே நின்றுச்சு. மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. நான் அதை உடனே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபிஷ் ஃப்ரை எங்கள் ஃப்ரெண்டு ஒரு அக்கா கொடுத்தாங்க. அதையும் வச்சு சாப்பாடு போட்டேன், வேறு எதுவும் செய்யலை. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு காலையில் வச்ச சிக்கன் குழம்பு இருந்தது, அதையும் வச்சு பச்சடி வச்சு எல்லாம் பண்ணி இன்றைக்கி லஞ்சு முடித்தாச்சு. இதே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண சொல்லி எதனா ஒன்று பண்ணிவிடுவேன் நான். அதேமாதிரி தான் ஃபிஷ் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணேன். அந்த வீடியோ தான் இது. சரி அதுவும் பார்த்திங்கன்னா தனியாக பொரித்து எடுத்துகிட்டு இது மாதிரி தான் இதே ப்ராசஸில் தான் செஞ்சேன். ஆனால் அது நல்லா செமையாக வந்திருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நான் ஸ்கூலுக்கே கொடுத்து விட்டேன். அந்த மீன் முள்ளை எடுத்துகிட்டு அதை மட்டும் போட்டு கட்டி கொடுத்து விட்டேன். அந்த மாதிரி நினச்சி தான் ட்ரை பண்ணேன். இது அடி பிடிக்கலன்னா சாதம் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். இப்போ பாருங்க அதே மாதிரி தான் வச்சு இந்த மாதிரி நீங்களும் கூட ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சு. இது இந்த சின்ன மீனுன்றதுனால கொஞ்சம் இதுவாக இருந்தது. இதுவே நம்ம பெரிய மீன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். போன சண்டே மீன் வாங்கினதை மீதி இருந்ததை நான் மறுநாள் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டேன். இன்றைக்கி லஞ்சு இப்படி தான் போச்சு. ஓகே, எல்லோரும் சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது எப்படி இந்த இது ஹார்ட் அண்ட் ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.